அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. எல்லாரும் இல்லை, சில பேர் இஸ்லாமை டோட்டலாக வெறுக்கிறாங்கன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கரண்ட்லி யார் பணக்காரங்களாக இருக்காங்க? இப்போ என்னெல்லாம் பண்ணி அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க? ஆல்கஹால் கிடைக்கிது, சூதாட்டம் பண்ணுறாங்க, வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங், செக்ஸ் இண்டஸ்ட்ரி, வட்டிக்கு விடுறாங்க, காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன், மியூசிக், இன்னும் என்னெல்லாமோ இருக்குது. பட் இஸ்லாம் ஃபார்பிடன் தோஸ் திங்ஸ். மதம் ஹராம், சூதாட்டம் ஹராம், பானோகிராஃபி கம்ப்ளீட்லி ஹராம், நெக்ஸ்ட் வட்டிக்கு வாங்குறதும் ஹராம், வட்டி கொடுக்கறதும் ஹராம். ஸோ இஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அவங்களுக்குலாம் பயம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இஸ்லாமில் ஆல்மோஸ்ட் அவங்க பணம் சம்பாதிக்கிற நிறைய விஷயங்கள் ஹராம். முஸ்லீம்ஸ் வச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. பொருள் விற்கிற வியாபாரத்தில் கூட நியாயமான விலைக்கு விற்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இந்த உலகத்தில் முஸ்லீம்ஸ்க்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்காது, ஆனால் அதுதான் எல்லாருக்கும் நல்ல விஷயமா இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இஸ்லாமில் இருக்குது, ஆனால் பீப்புள்ஸ் பேசுகிறது பெண்களை அடக்குது, ஹிஜாப் போட சொல்லுது. இதில் எங்கேயாச்சும் சென்ஸ் இருக்கா? இன்னும் இஸ்லாம் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு.